விநாயகர் சதுர்த்திக்கு மண் பிள்ளையார ஃப்ரைடே ஈவினிங்கே வாங்கிட்டு வந்துட்டோம். இயற்கையா நீர் நிலைகளை பலப்படுத்த தான் மண் பிள்ளையார தண்ணியில கரைப்போம். அந்த மண் பிள்ளையாரே பிளாஸ்டிக் கவர்ல தான் இப்பெல்லாம் மூடி விக்கிறாங்க. மழை வந்து சிலைகள் பாழாகிடக்கூடாதுன்னு வியாபாரிகள் பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்துறாங்க. இதுக்கு பிள்ளையாரோட மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும்? இருங்கடா, உங்களை எல்லாம் கைலாயத்துக்கு கூட்டிட்டு போய் கபாலத்தை ஓபன் பண்றேன்னு தானே நினைப்பாரு. மண் பிள்ளையாருக்கு ஃபர்ஸ்ட் நல்லெண்ணெய் தடவி 3 குன்றின் மணி பிக்ஸ் பண்ணிடணும். தொப்பையில கோல்டு, சில்வர் அல்லது கரன்சி காயின் வைக்கணும். பூனல் போட்டு புது ட்ரெஸ் கட்டி விடணும். நான் சாந்து போட்டு அண்ட் டூத் பிக் யூஸ் பண்ணி அவருக்கு பட்டை இட்டு விட்டேன். நடுவுல ஸ்டிக்கர் போட்டு வச்சேன். நீங்க விபூதி குங்குமம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் குட்டி குட்டி கோல்ட் ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணி அலங்காரம் பண்ணேன். சந்தனம், ஜவாது, ரோஸ் வாட்டர் கலந்து அவருக்கு லெஃப்ட்ல பூசு, ரைட்ல பூசுன்னு பெர்ஃப்யூம் போட்டு விடணும். நம்ம விருப்பப்படி நகை அலங்காரம் பண்ணிக்கலாம். கம்மல கிரீடம் மாதிரி அவருக்கு வச்சுட்டு ஒட்டியானம் கட்டினேன். பூ ரொம்ப கம்மியா வச்சேன். அப்பதான் மத்த அலங்காரம் எடுப்பா தெரியும்னு. எருக்கம் பூ மாலை போட்டு பின்னாடி கொடை வச்சேன். மண் பிள்ளையார் அண்ட் மேல இருக்கிற விநாயகர் படங்களுக்கும் விக்கிரகத்துக்கும் அருகம்புல் வச்சுட்டேன். விநாயகர் சதுர்த்தி சம்பந்தமான ஷார்ட்ஸ் தொடரும். பாய்.